டைட்டிலை மாற்றிட்டு ஆக்டரை மட்டும் மாற்றினா போதுமாடா? என்னடாடி இப்படியாடா பண்ணீங்க? வினோத் தான் கேட்குறேன். டைட்டிலை மாற்றிடுவீங்க, ஆக்டரை மாற்றிடுவீங்க, அப்படியே மோல்டை கொண்டாந்து அப்படியே பதிய வைப்பீங்க. மீண்டும் மீண்டும் உயிர் தேடுறான், அவனை சிலுவையில் அரைக்கிறான்னு சொல்லி வசனம் வைக்கிறீங்க. என்ன இது நியாயமா? அது ஜீசஸ் கிறிஸ்துனா அவ்வளோ உங்களுக்கு இதுவாயிட்டாரு. யாரோட ஒப்பிடுறது? சம்பவம் பண்ணுறதுல என்ன ரெக்கார்டு இருக்குது? தயாரிப்பாளர்லாம் பிச்சை எடுத்துருக்கிறேன், அதுவா ரெக்கார்டு? நான் கேட்குறேன், என்ன ரெக்கார்டு இருக்குது? சம்பவம் பண்ணுறது வசனங்களை எழுத தெரியாமல் ஏதோ ஒன்று எழுதுறது. ஜனநாயகன், மயிர் நாயகன், வெங்காய நாயகன் சொல்லிட்டு இந்த மாதிரி திணிக்காதீங்க. மயிர் மாதிரி இருக்குது, ஹோல்டாக போடுங்க சார், பயோட தைரியமாக போடுங்க. ஜனநாயகன் மயிர் நாயகன் மாதிரி இருக்குது. படம் எடுக்கிறீங்க, 200 ரூபா கொடுத்து மக்கள் பார்க்கணும், பொறுப்பு இருக்கிறா உங்களுக்கு. காப்பி அடிச்சிருக்கீங்க. இந்த சுடுகாட்டெலாம் எதுக்கு? சுடுகாட்டில் பாடி உள்ள தள்ளத்துக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த ட்ராலியில் வச்சுட்டு எல்லோரும் ஒரு முறை மூஞ்சை பார்த்துங்க, கடைசியாக ஒரு முறை மூஞ்சை பார்த்துங்க, பாய்க்கரிசி போடாதெல்லாம் போடுங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே தான் இது பா. அவ்வளோதான்ப்பா, இதோட தளபதி இதோட படத்தை நடிக்கலப்பா. தளபதியோட லாஸ்ட் படம் ஃப்ளாப், இதுதான் உண்மை. நாளைய தீர்ப்பும் ஃப்ளாப்பு, தெரியல உங்களுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, மூட்டை கட்டிட்டாங்க. இதுலேயே வினோத் இதோட ரிட்டையர் ஆகிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா தற்கொலைகள் கூட்டம் மீண்டும் மீண்டும் தளபதின்னு பார்க்கும், அவ்வளோதான். தவிர இது ட்ரெய்லரில் சார், ட்ரெய்லர் உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெய்லர் கட்டிங்ஸ்லேயே தெரிஞ்சிடும் சார். இவன் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன், இந்த எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ட்ரெய்லரையாவது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செஞ்சிடணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா உலக சினிமாவே எதிர்பார்த்திருக்கக்கூடிய திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் ட்ரெய்லரை முழுசாக பார்த்தீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னா, நிறைய பேர் பாதியோடு ஏந்து போயிருப்பாங்க, ஆடாடே இது இந்த படத்தோட ரீமேக்டான்ட்டு. ஃபுல்லாக கூட பார்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர் ட்ரெய்லரு. அதான் நான் வரல தான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன். என் மனசை உறுதி பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு 3 முறை பார்த்தோம் சார். ஏன்னா ஒரு விமர்சனத்தை ஒரு சினிமா விமர்சனம், எப்போவுமே நான் சினிமா விமர்சனம் பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது முருகன். ஆனால் இது ஒரு அரசியல் படம்னு அவங்க சொன்னால் கூட விளம்பரமே பண்ணாங்க, இது அரசியல் படம் தான், இது கடைசி படம், அவர் இதில் நிறைய அரசியல்லாம் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம அரசியல் பார்வையோடு கூட நம்ம பார்க்கல. ஒரு சினிமா படமாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றம். காரணம் என்னென்னா, பகவான் கேசரியை அப்படியே இவங்க ரீமேக் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் தெரிய வருது. வேணா ஒன்று சொல்லலாம், பகவான் கேசரியை படம் பார்க்காதவங்க வேணால் இந்த படத்தை போய் பார்க்கலாம். பகவான் கேசரி படத்தை நான் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ஏமாற்றம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதையும் காட்சியும் அதில் நடித்த நடிகர்களும் ஏற்கனவே பார்த்து பழகி போன அதே புளித்த மாவை மீண்டும் ஒரு முறை அரைச்சிருக்கிறாங்க, அவ்வளோதானே. தவிர நீங்கள் வினோத் இருக்கிறாரு, அவர் அப்படியே புதுசாக ஏதாவது படைச்சிருப்பார், அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு, புதுசாக ஏதாவது கொடுத்துருப்பாருன்னா ஒன்றுமே கிடையாது. காட்சியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகில் படத்தில் வர அந்த தந்தை கேரக்டருக்குள்ள அந்த ஃபேஸ் சாயலில் தான் இதில் இருக்குது. வித்தியாசமாக எதுவுமே இல்லை. அரைச்சமாகவே மறுபடியும் அரைச்சிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. புளித்தமாவை மீண்டும் அரைச்சிருக்காங்க. ஒரு ஜூனியர் பாலையாவாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. நடிக்கிற நடிகர்கள் அத்தனை பேருமே, பாபுஜியோர் உட்பட ஒரு வில்லன்கள் ஆளேவா இல்லை சார். நான் கேட்குறேன், தமிழ் சினிமாவில் இல்லாத வில்லன்களா சார்? சக்தி திருமகன் படத்தில் காதல் ஓவியம் கண்ணன் நடிச்சிருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு நடிப்பு தெரியுமா? என்ன அற்புதமான நடிப்பு! நடிகர்களாக சார் இல்லை, எவ்வளவோ நடிகர்கள் தமிழ் சினிமாவிலேயே எவ்வளோ நடிகர்கள். மீண்டும் ரிட்டையர் ஆன நடிகர்களை பிரகாஷ்ராஜையும் நாசரையும் திரும்ப நீங்கள் காட்டுறீங்களே, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறேன், இந்த இடத்துல நீங்கள் மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள், அந்த படம் பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி அப்படியே ரீமேக் பண்ண மாதிரி தானே இருக்குது. சொல்லுங்கள், அப்படியே இருக்குது. நீங்கள் வேணால் யார் வேணாலும் பாருங்கள். நான் அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருக்குது, அதனால் இவர் இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், புதுசாக எதுவுமே இல்லை. படத்தில் புதுசாக ஏதாவது இருக்கணும், கதை புதுதாக இருக்கணும். பராசக்தியை நம்ம எதிர்பார்க்குறோம். மொழிப்போர் தியாகிகள் வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்களாமே, அதில் என்னெல்லாம் காட்சி வரும் அப்படின்னு நம்ம கற்பனையை பார்த்தோன்னா இது பண்ணாமல் எவ்வளோ படங்கள் சார். சமீபத்தில் காந்தான்னு ஒரு படம், நம்ம பார்க்காத பல காட்சிகளை அந்த படத்தில் பார்க்குறோம் சார். தொடரும்னு ஒரு படம், மலையாள படம்,
எப்படி இருக்கு பாருங்கள். நான் உடனே மலையாளத்தை ஒப்பிடுறேன் நீங்கள் சொல்லாதீங்க. இந்த பக்கம் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பைசன் எடுங்க, சக்தி திருமகன் எடுங்க. இதுவரை பார்க்காத காட்சிகள் நம்ம அந்த படத்தில் பார்த்தோமா இல்லையா? சக்தி திருமகனாக இருக்கட்டும், பைசனாக இருக்கட்டும், சமீபத்தில் உள்ள சிறையாக இருக்கட்டும், இது வரைக்கும் இதெல்லாம் பிரம்மாண்ட படைப்பு இல்லை சார். இதெல்லாம் இதே வந்து சினிமாவில் ஒரு வருஷமாக நீங்கள் எடுத்த படம். இதெல்லாம் 3 மாதத்தில் அதிகபட்சம் 6 மாதத்தில் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண படம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே அதெல்லாம் வில்லன்களா சார் இல்லை. ஏன் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இதே நபர்களை வந்து ரிட்டையர், அதுவும் வந்து சமீபத்தில் உங்களுக்கு பைசனில் சில காட்சிகள் தான் அமீர் வருவார், சில காட்சிகள் தான் அமீர் வருவார். அந்த கேரக்டரில் வந்து பசுபதி பாண்டியன்ற அந்த கேரக்டருக்கு அந்த படத்தில் வரக்கூடிய பாண்டியராஜன்ற கேரக்டரில் வருவார். சில காட்சிகள் தான், பெருசாக நடிப்புன்னு ஒன்றும் சொல்லிக்க முடியாது தான். ஆனால் அந்த கேரக்டருக்கு அப்படியே பொருந்தி இருப்பார் அமீர், அந்த பாண்டியராஜன் கேரக்டருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சார். எவ்வளோ பார்த்த முகங்களே திரும்ப திரும்ப நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னா அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நாசர், பிரகாஷ் ராஜ்லாம் இது மாதிரி இதே மாதிரி. சரி காட்டுறீங்க, புதுசாவது காட்டுறீங்களா? பிரகாஷ் ராஜை பார்த்த உடனே அவர் என்ன வசனம் பேசுவார்ன்றது தெளிவாகிடுது. நாசர் வந்து என்னவா நடிப்பார் தெளிவாக. எவ்வளோ இருக்குல்ல. பாபி தியோல் எதுக்கு எடுத்தாலும் அங்கே போயிடுறீங்க, இந்திக்கு போயிடுறீங்க. அவன் என்ன நடிக்கிறான்னு எனக்கு ஒன்று சஞ்சய் தத்துக்கிட்ட போனீங்க, இப்போ பாபு தியோல்கிட்ட போயிட்டுருக்கீங்க. அவன் என்ன நடிக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவனால் பிரம்மாண்டமாக நடிக்கிறதுலாம் இங்கே தமிழ் சினிமாவில் ஆட்கள் இருக்கிறாங்க. சார் எச் வினோத் அவர்கள் வந்து அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். இது வந்து இந்த படத்தோடைய ரீமேக்கு, அந்த படத்தோட ரீமேக்கு, நடுவில் பூஞ்சி ஆட்டத்தை கலைச்சலாம் நினைக்காதீங்க, இது வந்து முழுக்க முழுக்க தளபதி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் ஒரே வார்த்தையில். இப்போ சொன்னது மாதிரியே தானே சார் இருக்கு. முழுக்க முழுக்க அந்த படத்தை பார்க்கும்போது பகவான் கேசரி சார் அது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளேயே அவங்களுக்கே பதிவாயிடுச்சு சார். பகவான் கேசரி படத்தை ரீமேக் பண்ணாங்க. அவங்க வேறு என்ன கதை புதுசு இருக்குது? கதையும் கிடையாது, காட்சி அமைப்பும் அப்படி தானே இருக்குது. நம்ம பகவான் கேசரி பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம். அது கூட நீங்கள் அந்த டாக் வராமல் தான் பரவாயில்ல. சொன்னதே யார்? சொன்னதே இந்த வலைபேச்சில் தான் சொன்னானுங்க. கதையிலேருந்து அப்படி சொன்னானுங்க. அப்புறம் அவங்களே சொன்னானுங்க சில காட்சிகள் மட்டும்தான் எடுத்துருக்கிறாங்க. நானுங்க பில்டப் பண்ணானுங்க. எல்லாம் பார்த்து தானே இருந்தோம். இப்போ ஊரே சொல்லுது படம் ஃப்ளாப்பு, ஜனநாயகன் ஃப்ளாப். டைட்டிலை மாற்றிட்டு ஆக்டரை மட்டும் மாற்றினா போதுமாடா? என்னடா டே இப்படியாடா பண்ணீங்க? வினோத் தான் கேட்குறேன். டைட்டிலை மாற்றிடுவீங்க, ஆக்டரை மாற்றிடுவீங்க, அப்படியே வந்து மோல்டை கொண்டு வந்து அப்படியே பதிய வைப்பீங்க. அப்படியே என்னடா இதுக்கு ஏன்டா ஒரு வருஷம்? நான் எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு எதுக்கு ஒரு வருஷம் நான் கேட்குறேன். இந்த படத்தை எடுத்துக்கா ஒரு வருஷம் நான் கேட்குறேன். ஒரு வருஷமாக எடுத்தீங்க. இல்லை சார், இந்த நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கீங்க ஜனநாயகன் ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு. அட்டர் ஃப்ளாப் சார். நீங்கள் எடுத்துங்க. வேணா அந்த ரசிகர்கள் அந்த பேரில் அந்த இருக்கிற அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க வந்து பார்ப்பாங்க. வேறு என்ன தலைவர் படமாச்சே. மேடையிலே ஒரு பையன் சொன்னால, அண்ணா திரையிலேயே உங்களை நாங்கள் விட்டதில்லைன்னு சொன்னால, அதுலேருந்து என்ன அர்த்தம்? திரையிலேயே நாங்கள் விட்டதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கை விட்டதில்லைன்னா அப்போ நாங்களே வந்து பார்த்து ஒரு தடவைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். வசனங்கள் வைக்கிறீங்க. என்ன அறிவு இருக்கா? இயேசுநாதரோட யாரடா ஒப்பிடுறீங்க? ஜீசஸ் கிறிஸ்டோட யாராவது ஒப்பிட முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு புரியல, எனக்கு தெரியல. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் பெரிய மகான்களோட யாரையும் ஒப்பிடக்கூடாது சார். கார்ல் மார்க்ஸோட சரி, பெரிய அது அம்பேத்கரோட இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, இவங்க பெரிய மகான்களோட வந்து மகாத்மாக்களோட வந்து ஒப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அது புத்தரோட சரி, புத்தர், இயேசு, காந்தி யாரோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், இன்னும் பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்கிறேன், யாரோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. வசனத்தால் ஒப்பிடாதீங்க. கேவலமாக இல்லை? மீண்டும் மீண்டும் உயிர் தேடுறான், அவனை சிலுவையில் அரைகிறான்னு சொல்லி வசனம் வைக்கிறீங்க. என்ன இது நியாயமா? அது ஜீசஸ் கிறிஸ்துனா அவ்வளோ உங்களுக்கு வந்து இதுவாயிட்டாரு. யாரோட ஒப்பிடுறது? இதெல்லாம் ரொம்ப கண்டிக்க தகுந்தது. இதெல்லாம் இது மாதிரி நான் இதை மத சாயலோடலாம் பேசவே இல்லை, மதம் சார்ந்து நான் பேசலை. ஒரு சில வசனங்கள்லாம் வைக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு ஹீரோவை பில்டப் பண்ணி காட்டணுன்றதுக்காக தயவுசெய்து ஜீசஸ் கிறிஸ்டுலாம் வந்து அவங்களாம் ஒரு புரட்சியாளர் சார். சாமி நீங்கள் எடுத்துங்க, வந்து ஆண்டவன் நீங்கள் எடுத்துங்க. நான் எங்கள் பாருங்க புரட்சியாளர். ஆட்சி அதிகாரத்தில் மூட நம்பிக்கைக்கு எதிராக வந்து கிளர்ந்து எழுந்தவங்க அவங்க. அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து ஜீசஸ் கிறிஸ்டோட வந்து விஜய் ஒப்பிடுவீங்களா? நான் கேட்குறேன்.
வசனம் என்ன வசனம் அது? பாபி தியோல் பேசுகிற வசனம். மீண்டும் மீண்டும் உயிர் தேடுறான், அவனை சிலுவையில் அறைங்கன்னு. அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? இவ்வளோலாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எந்த பெரிய ஆளுமைகளோட வந்து இப்போ இருக்கிற இந்த தற்குறிகளோட வந்து ஒப்பிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் விஜய்க்குன்னு சொல்ல, யாரோடும் ஒப்பிடாதீங்க. விஜய்க்கு எதிராக பேசுகிறது நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக. ஆனால் பெரிய ஆளுமைகளை வந்து ஆண்டவனாக மதிக்கக்கூடிய ஆளுமைகளை கொண்டு வந்து அற்ப மனிதர்களோட ஒப்பிடாதீங்க. அது எனக்கு ஒன்றும் பெருசாக, எனக்கு இறை நம்பிக்கையில் எனக்கு ஒன்றும் வலிக்கல. ஆனால் வந்து அதை உண்மையிலே ஜீசஸ் கிறிஸ்துவை வணங்குறவங்களுக்கு அது வலிக்கும். உண்மையிலேயே யாரை வந்து யாரோட ஒப்பிடுறது? ஜீசஸ் கிறிஸ்துவை வந்து விஜயோட ஒப்பிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்ட்டீங்க. எப்படி பார்த்தாலும் தப்பு தானே அது. அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க. இல்லை சார், இதை தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் சார் கேட்க தோணுது. இந்த படத்தை வந்து ஒரு ரீமேக் படத்தை இதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் பில்டப் பண்ணீங்க நான் கேட்குறேன். ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ நல்லா தெரியுது இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் படுத்துறதுக்காக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் உருவாச்சுன்னு கேட்டால் இந்த படத்தில் சேர்த்து இணைக்கிறதுக்காக. படத்தில் ஒன்றுமே இல்லையே, நல்லா தெரியுது, கதையே இல்லை. மியூசிக்கை வச்சு ஓட்டுறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு. எவ்வளோ காலத்துக்கு இப்படியே எடுப்பீங்களா சண்டை காட்சியை? இதை அடிக்கிற மாதிரி, இதை குத்திக்கிற மாதிரி, தொண்டையில் கத்தி இறக்குற மாதிரி, எவ்வளோ நாளைக்கு இதை இப்படியே எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கா சண்டை காட்சிகளாவது? நான் கேட்குறேன். என்ன தான் பெரிய ஹீரோவாக இருந்தால் கூட அப்படியேடா. இல்லை சார், அந்த படம் வந்து பாலகிருஷ்ணாவுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து 2-3 சீன் தான் நல்லா இருக்கும் படமாக. சார் நான் பாலையாவுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரியுங்க. பாலையா வந்து அங்கே ஒரு ரசிகர் கூட்டத்தை சேர்த்துட்டார். நம்புவாங்க. ஒரு காலத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து சண்டை காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க. அவர் அந்த சண்டை காட்சிகளை வந்து எப்படிங்க ஒரே ஒரு அடியில் இத்தனை பேர் பறந்து விடுறாங்க, பறந்து சண்டை போடுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு காலத்தில் வந்து ராமராஜனுடைய சண்டை காட்சிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்குதாங்க, ஒரு காரை கொண்டு வந்து அப்படி காலில் நிறுத்துறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பாலையா வந்து இது மாதிரி நிறைய படங்கள் எடுத்து ஹெலிகாப்டரை கயிறு கட்டி நிறுத்துறது, ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா வந்து கயிறு கட்டி இழுக்கிறது, இப்படி அவர் வந்து அதை ஒரு பிராண்டாக உருவாக்கிட்டார். பாலையா நினச்சாருன்னா ஹெலிகாப்டர் வந்து இடது கையால் பிடிச்சி ஆட்டி கீழே தள்ளிடுவாருங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த மக்கள் வந்து அப்படி காட்சிகளை காட்டி 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 நம்ப வச்சுட்டாங்க. மக்கள் நம்புகிறாங்க. அங்கே உள்ள மக்கள் அது மாதிரி அவர் பழகிட்டார். அந்த ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அப்படி பண்ணுவாருங்க. பாலையா நினச்சாருன்னா பீரங்கியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தூக்கி வீசிடுவார். அப்படி தான் வந்து இடது கையில் பீரங்கியை தள்ளி விட்டுருவாருங்க, தூக்கி பரட்டி விட்டுருவாருங்க அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற மக்கள் வந்து பழகிட்டாங்க அதை பார்த்து. ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை. இங்கே நிறைய நிஜங்களை வந்து படங்களாக காட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நான் கேட்குறேன், முதல்ல இந்த பழகின மூஞ்சங்களை அனுப்பிடுங்க தயவு செஞ்சு. நான் யாருமே நான் சொல்ல, அவங்களாம் போதுமான அளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்க. போதுமான அளவுக்கு பிரகாஷ் ராஜுக்கு என்ன குறை? போதுமான அளவுக்கு சம்பாரிச்சிட்டாரு, எல்லா படங்களையும் நடிச்சிட்டாரு, எல்லா கேரக்டரையும் எடுத்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. மீண்டும் கொண்டு வந்து முகத்தில் நிறுத்தாதீங்க. இன்னும் எவ்வளோ பேர் நடிக்க துடிக்கிற நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார். ஒருத்தரா 2 பேரா எவ்வளோ பேரை சொல்ல முடியும் தெரியுமா? ஒவ்வொரு வந்து இயக்குநர்கள்லாம் இப்போ வந்து நடிப்பை காட்டுற இடத்துல சேரன் வந்து நரி வேட்டையில் ஒரு படத்தை நடிச்சிருக்கிறார், அது ஒரு வில்லன் கேரக்டரில். இன்னும் பலரை சொல்லணும். இல்லை சார், இந்த ட்ரெயிலரில் வந்து ஒரே ஒரு வசனம் தான் நான் வந்து உத்து கவனித்தேன். சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்பேன், சம்பவம் பண்ணுறதே ரெக்கார்ட் வைக்கிறவனை பார்த்துருப்பியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னத்த ரெக்கார்டு வச்சு சம்பவம் பண்ணத்தில் என்ன ரெக்கார்டு இருக்குது? என்ன ரெக்கார்டு? 173 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் போயிட்டுருக்கிறாரு. அந்த ரெக்கார்டெலாம் நெருங்க முடியுமா? சம்பவம் பண்ணத்தில் என்ன ரெக்கார்டு இருக்குது? தயாரிப்பாளர்லாம் பிச்சை எடுத்துருக்கிறேன், அதுவா ரெக்கார்டு? நான் கேட்குறேன், என்ன ரெக்கார்டு இருக்குது? சம்பவம் பண்ணத்தில் வசனங்களை எழுத தெரியாமல் ஏதோ ஒன்று எழுதுறது, சம்பவம் பண்ணத்தில் ரெக்கார்டு எல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒன்றோ எனக்கு சொன்னால் அரசியல் ரீதியாக ஒரு மாற்று கருத்து இருக்குது, அதனால் இவர் பேசுகிறாருவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு கேட்டால் கதை புதுசு இல்லை, அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பழசு, பார்த்து சலித்த முகம். புதிய நடிகர்கள், புதிய துணை நடிகர்கள்லாம் வாய்ப்பு கொடுங்கப்பா. பாருங்கள், இந்த சிறை படத்தில் இந்த இவர் நடிச்சிருக்கார்ல நம்ம மூணார் ரமேஷ்,
சின்ன நடிகர் தான் அவர். பல படங்களில் இந்த ஒரே படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஏற்கனவே வெற்றிமாறன் வந்து ஃபிலிம் ஃபேக்ட்ரி சொல்லுவாங்க, வெற்றிமாறனுடைய அந்த பட்டறையிலேருந்து பல நடிகர் இருக்கிறாங்க. சமீபத்திலோட ஒரு நேர்காணலில் இவர் சரவண சுப்பையா பேசியிருக்காரு. இப்போ ஆடுகளம் குறித்து ஒரு ஒன் டே ஏதோ அந்த ஒரு ப்ரோக்ராம், போன சண்டே ப்ரோக்ராம், அந்த ஆடுகளம் படத்தில் அவர் நடித்த அந்த சீன்கள்லாம் சொல்கிறார். அந்த கண்ணில் மெட்ராஸை வந்துட்டு அந்த கண்ணில் மருந்து விடுற காட்சியெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி நிறைய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. விசாரணை படத்தில் வந்த அந்த காட்சியை வந்து சொன்னார். அது எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நடிகர்கள். அவங்களெல்லாம் புதுசாக பயன்படுத்த திரும்ப திரும்ப காட்டின முகத்தையே கடுப்பாகுது எனக்கு. இவங்கெல்லாம் வந்து பல கோடிகள் சம்பாதிச்சிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிட்ட நிம்மதியாக விடுங்க. அடுத்த ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இல்லை தவிர்க்க முடியாமல் இந்த காட்சியில் அவர் தாங்க வரணும், அவர் இருந்தால் தாங்க சரியாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பண்ணாலும் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து வழக்கமாக பல படங்களை பார்த்துட்டோம். படையப்பாலையே பார்த்துட்டோம், நாசரை பார்த்துட்டோம், அரசியல்வாதியாக பார்த்துட்டோம். அவரை திருப்பி மறுபடியும் கொண்டு வந்து திணிக்கிறீங்கல்ல, அது வாமிட் வர மாதிரி இல்லை. சினிமா யதார்த்தத்தை காட்டுங்கடான்ற, நிஜத்தை காட்டுங்க போதும். சினிமாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கற்பனைகளை காட்டுனதெல்லாம் போதும், நிஜத்தை காட்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை எடுங்கடா முதல்ல. கதைக்கு இன்னும் பஞ்சம், எந்த பைத்தியக்காரன் சொன்னது கதைக்கு பஞ்சம்னு? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் கதை. எத்தனை கோடி பேர் இருக்கானா அத்தனை கோடி பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை எடுங்கடா. இல்லைன்னா ஜெயிலுக்கு போங்க. ஜெயிலில் ஒவ்வொரு படுத்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, போங்க அதையாவது போய் எடுங்க. விட்டுட்டு சும்மா திருப்பி ஜனநாயகன், மயிர் நாயகன், வெங்காய நாயகன் சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து திணிக்காதீங்க. மயிர் மாதிரி இருக்குது, போல்டாக போடுங்க சார், தைரியமாக போடுங்க. ஜனநாயகன் வந்து மயிர் நாயகன் மாதிரி இருக்குது. படம் எடுக்கிறீங்க, 200 ரூபா கொடுத்து மக்கள் வந்து பார்க்கணும், பொறுப்பு இருக்கடா உங்களுக்கு. காப்பி அடிச்சிருக்கீங்க, அடித்தாங்க காப்பின்ற மாதிரி பாலையா படத்தை காப்பி அடிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள். அசிங்கமாக வெக்கமாக இல்லை உங்களுக்கு? பட்டமும் திருடுவீங்க இன்னொருத்தர்கிட்ட, இந்த தளபதி பட்டம். இதில் வேறு வந்து வெற்றி கொண்டாம் வந்து வேறு பாருங்கள், பட்டமே இன்னொருத்தர்கிட்ட திருடின பட்டம் தான்டா தளபதி பட்டமே. முக ஸ்டாலின் போட்ட பிச்சை தானே தளபதின்ற பட்டமே உங்களுக்கு. இதில் வேறு வெற்றி கொண்டாம் மயிறு கொண்டான், படமாக இருக்குது. அசிங்கமாக இல்லை? ஒரு புது படத்தை வந்து மக்கள்கிட்ட 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறான், 5 பேர் வந்தால் 1000 ரூபா ஆச்சு. இதில் பாப்கார்னு மயிறு மட்டை மசு எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா 2000 ரூபா 3000 ரூபா வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். 5 பேர் வந்தோம்னாக்கா 3000 ரூபா ஆகுது. பொறுப்பாக எடுக்க வேணாம். நீங்களா ஃப்ரீயாக ஓட்ட போகிறீங்க தேட்டரில்? ஒரு படத்தை எடுக்கிறீங்க, காப்பி அடிக்கிற வெக்கமாக இல்லை உங்களுக்கு? பாலையா காலை நக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி எடுத்து வச்சுருக்கீங்க. கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், வெங்காய நாயகன். ஏதாவது கோவம் வந்து ஏதாவது சொல்லிடப்படும். இல்லை சார், இவருடைய கடைசி படம் வேறு கடுப்பேற்றாதீங்க சார். நீங்கள் வேறு ஒன்று கடைசி படம் கடைசி இழவுன்னு சொல்லுங்கள். அப்படி தான் இருக்குது, படமே இழவாக தானே இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள் எவ்வளோ படம் இருக்குது. ஒரு பக்கம் கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? காப்பி அடிச்சு வச்சுருக்கேன். கேஜிஎஃப்லேருந்து ஒரு சீன் பார்க்குறேன், அது கேஜிஎஃப்பில் பார்த்த காட்சி அப்படியே இருக்குது. ஒரு படம்னா இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, நான் சொல்லட்டுமா ஒன்று? அந்த கேரக்டர் வந்து அப்படியே வாழணும். கதை வந்து இதுக்கு முன்னாடி கேட்காத கதையாக இருக்கணும். சம்பவம் இது வரைக்கும் பார்க்காத சம்பவமாக இருக்கணும். அதுதான் இசை, கேட்காத இசையாக இருக்கணும். அப்படி கொடுக்குறா படத்தை. திரும்ப காப்பி அடிச்சுட்டு இதனால் வலைபேச்சில் கூலிக்கு வாங்கிட்டு பேசுகிற பேச்சாடா இது? நான் நிஜத்தை பேசியிருக்கேன், ஆழ்மனதுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், உண்மையை பேசிகிட்டு இருக்கேன், சத்தியத்தை பேசியிருக்கேன், நேர்மையாக பேசிகிட்டு இருக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் விஜயோட அரசியல் கருத்து மாற்று கருத்து இருந்தால் கூட, இது அரசியல் படமாக இருந்தால் கூட நான் வந்து அரசியலுக்காக பேசுகிறேன், படத்தை நிஜத்தை பேசுகிறேன். இதே நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கதை, புதிய காட்சி அமைப்புகள், புதிய நடிகர்கள் இப்படி வந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி அரைச்ச மாதிரி திரும்ப அரைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அது பேசுறீங்க சார். இந்த ட்ரெயிலரே ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்கிறாங்களே சார். இதில் வேறு பில்டப் வேறு, பஸ்ஸில் விளம்பரம், ட்ரெயினில் விளம்பரம், கக்கூஸில் விளம்பரம், இவ்வளோ விளம்பரம் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இது படம் ஏதோ பண்டல் தான் போல இருக்குது, இவங்க ஒப்பேத்தை பார்க்குறானுங்க, அதே இதை காமிச்சின்னு சொல்லிட்டு. படம் வந்து புதுசாக எடுங்க, கற்பனை எவ்வளோ இருக்குது. கதைக்கடா பஞ்சம், நடிகருக்கடா பஞ்சம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புக்காக வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுக்காக என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறதுனால எனக்கு சொல்கிறேன்னு கிடையாது, எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. எனக்கு எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிப்பு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசான கேரக்டரில் பின்னி எடுப்பானுங்க. அந்த எந்த கேரக்டர் தான் பின்னி எடுப்பாங்க. அப்படி வந்தவங்க தானே இவங்க எல்லாருமே. திரும்ப எடுத்த நபர்களே வந்து எடுக்கிறது, நடித்த நபர்களே
திருப்பி திருப்பி அவங்களே கொண்டு வந்து வைக்கிறது சரியா இல்லை சார். படம் சரியில்லை, படம் ஃப்ளாப். சார் எல்லா விஷயத்துக்குமே இவருடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன்று லாஸ்ட் மீட், ஒன் லாஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த சுடுகாட்டெலாம் எதுக்கு? சுடுகாட்டில் பாடி உள்ளே தள்ளத்துக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த ட்ராலியில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு முறை மூஞ்சை பார்த்துங்க, கடைசியாக ஒரு முறை மூஞ்சை பார்த்துங்க, வாய்க்கரிசி போடாதெல்லாம் வந்து போடுங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே தான் இது இப்படி சொன்னால் வந்து அப்பா அவ்வளோதான்ப்பா, இதோட தளபதி இதோட படத்தை நடிக்கலப்பா. தளபதியோட லாஸ்ட் படம் ஃப்ளாப், இதுதான் உண்மை. நாளைய தீர்ப்பும் ஃப்ளாப்பு, தெரியல உங்களுக்கு? நாளைய தீர்ப்பும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்தியெல்லாம் வந்து பேசப்படுது, ஆனால் அந்த படமும் ஃப்ளாப்பு, சூப்பர் ஹிட் மூவிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள்லாம் ஹிட்டாச்சு, சில படங்கள் ஹிட்டாச்சு. நாளைய தீர்ப்பு ஃப்ளாப்பு, ஃபஸ்ட்டு படம், கடைசி படமும் ஃப்ளாப்பு, அவ்வளோதான். ஹெச் வினோத்தை வந்து பார்க்க வேண்டியது தான் ஒரு தேட்டர்லாம் போயிட்டு. இது சார் இந்த படத்துக்கு அப்புறம் ஹெச் வினோத் வந்து பல திரைப்படங்கள் இயக்க வாய்ப்பு கிடைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, மூட்டை கட்டிட்டாங்க இதுலேயே. ஹெச் வினோத் இதோட வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சார் உங்களுடைய பார்வையில் ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் எப்படி சார் இருக்கு? படம் ஃப்ளாப்பு சார், அவ்வளோதான் சார். படம் அட்டர் ஃப்ளாப்பு. இன்னும் சொல்லப்போனால் டிசாஸ்டர் நான் சொல்லுவேன், ஆனால் அது ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் பார்த்தவங்களே வந்து பார்ப்பானுங்க, அதனால் வந்து சொல்கிறேன். ஆனால் கருத்தியலாகவும் ஒன்றும் படம் கிடையாது, கமர்ஷியலாகவும் படம் கிடையாது. ரசிகர்கள் வந்து பார்ப்பானுங்க, வேறு என்ன பண்ணுறோம் சார், அவனுக்கு பழகிட்டானுங்க அப்படியே. ஏன்னா தற்குறிகள் கூட்டம் வந்து மீண்டும் வந்து தளபதின்னு வந்து பார்க்கும், அவ்வளோதான். தவிர இது வந்து ட்ரெய்லரில் சார், ட்ரெய்லர் வந்து உனக்கு தெரியும், இந்த ட்ரெய்லர் கட்டிங்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும் சார். இவங்க டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன், இந்த எடிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ட்ரெய்லரையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செஞ்சிடணும். எடிட்டிங் படு வீக்கு. இந்த காட்சிலாம் ஏற்கனவே நம்ம பார்த்த காட்சிகள். நீங்கள் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மொத்தம் காட்டுறதா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து எத்தனை காட்சிகளை காட்டுறான்னு இருக்குது. ட்ரெய்லர் வந்து அந்த கட்டிங்ஸை நம்ம பார்த்துட்டோம், வேலைக்கு ஆகலை. இந்த படத்தை பார்த்தா ஆர்வம் வரணும் சார், அதுதான் சார் ட்ரெய்லர் எதுக்கு போடுறாங்க சொல்லுங்கள்? ட்ரெய்லர் எதுக்கு போடுறாங்க? படத்தை பார்த்துட்டு ஒரு ஆர்வம் வரணும். இந்த ஆனால் படத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேசரி ஸ்மெல் வந்துடுச்சு, பகவான் கேசரி. படம் ட்ரெய்லரை பார்க்கும்போதே அட்லீஸ்ட் ட்ரெய்லரையாவது நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்தீங்களா? அதுவும் இல்லை, அப்பயே முடிஞ்சிச்சு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது பகவான் கேசரியோட இன்னொரு ரீமேக் தான்ன்றது தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். படம் ஃப்ளாப், அவ்வளோதான் சார். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.